மொபைல் ஜெர்னலிஸ்ட் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, இந்த தமிழக வெத்துவெட்டு கழகம் தற்கூறிங்கிறாங்கல்ல, அந்த சில்லற பசங்க, பிரகா பசங்க, பொறிக்கு பசங்க, அதான் தமிழக வெத்துவெட்டு கழகங்க. அந்த பொறிக்கு பையன் போகிரி, அது குடிகாரன்ல பொம்பளை பொறிக்கு காப்பி அடிக்கிறவன், அந்த விஜய் அவன் கட்சி டிவிக்கு, அதில் ஒரு புறம்போக்குறான். பல புறம்போக்குகள் இருக்குது, அதில் ஒரு புறம்போக்குறான். அந்த புறம்போக்கு யாருன்னு கேட்டால் அவன் நம்பர் 1 அக்யூஸ்டு. நம்ம நிறைய பேசியிருக்கோம், நம்ம மொபைல் ஜெர்னலிஸ்ட் யூடியூப் சேனலில் நிறைய பேசியிருக்கோம். அவன் நம்பர் 1 அக்யூஸ்டு திருடு அடைச்சிருக்கிறான், இல்லை போலி அடைச்சிட்டு. அந்த ஆதவர்ஜுனான்னு ஒரு அக்யூஸ்டுனா இல்லை, அந்த தாயோலி மகன், அவங்க அக்கால ஒளி, அந்த ஆதவர்ஜுனா அவன் ஓவர் பேச, அவனுங்கோ இவனுங்கோ புடுங்குனீங்களா, ஏன்னா இவனெல்லாம் ஒன்றும் பண்ணாமல் நம்ம விட்டோம், இவனுல நம்மளாம் ஒன்றும் பண்ணாமல் விட்டோம். அதனால இவனுக்கு இஷ்டத்துக்கு பேசுறது. அதுலேயும் அவங்கிறான் பாரு, டிரான்ஸ்பர் கம்பத்தில் அரடி தான் அவனும் பெரிய மயிறு நினைப்பான். அவனுக்கு என்ன, அவன் ஆதவர்ஜனா, அவங்க அத்தா என் முன்னால் நின்று வச்சோடாடி ஆதவர்ஜனா, என் செருப்பை கட்டின ஒரே அடி எங்கள் அம்மாவில் கீழே பிளாட் ஆகிடுவேன். அவன் என்னன்னா, இப்போ அந்த விஎஸ் பாபுன்னு ஏடிஎம்கேலேருந்து ஒரு ஆள் எக்ஸ்எம்எல்ஏ, டிஎம்கேல எம்எல்ஏ, அப்போ அது புரசைவாக்கம் தொகுதி, அந்த ஆள் டிஎம்கேல தலைவர் தளபதிக்கு எதிர்த்து வேலை செஞ்சான். மாண்புமிகு துணை முதலமைச்சர் நாளைய தமிழகம் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அப்போவே சரியான ஒரு சம்பவம் ஒன்று பண்ணார், அற்புதமான சம்பவம். அந்த அரசியல் விடக்கூடாது, ஏன்னா இப்போ அந்த அரசியல் வேணும். சரியான சம்பவம் பண்ணார். விஎஸ் பாபுக்கும் அவங்க தம்பி விஎஸ் ரவிக்கும் பார்த்தா அப்போ அவனு வாங்கணும் தான். ஏடிஎம்கில் போனால் ஏடிஎம்கில் என்ன பண்ணான்னு தெரில, அந்த ஏடிஎம்கில் தூக்கிட்டார் எடப்பாடி பழனிசாமி. இப்போ வாழ்வெழுந்தவர்கள், அரசியல் அனாதைகள், பொறுக்கிகள், போக்கிரிகள், ரவுடிகள், அக்யூஸ்டுகள், திருடு அடைச்சிக்கிறவன், கஞ்சா விற்கிறவன், அப்பின் விற்கிறவன், ஹெரான் விற்கிறவன், பொம்மணிகளை கற்பழிக்கிறவன், இந்த ஜாடு மாடு பாடுகா லக்காடி பாடுஸ் பசங்களை எங்காரன்னு கேட்டால் இந்த பாடுஸ் லக்காடி பையன் பொறிப்பையன் விஜய் கேட்டுக்கிறாங்க. அப்படி ஒரு பாடுஸ் அந்த விஎஸ் பாபு போய் அந்த டிவிக்கில் சேர்ந்தான். அந்த டிவிக்கில் சேர்ந்த பிறகு பெரம்பூரில் ஒரு செயலர்கள் கூட்டம், வில்லிவாக்கத்து செயலர் கூட்டம்லாம் போட்டு அந்த பெரம்பூரில் தான் விஜய் நின்று போடணும்னு தீர்மானம்லாம் போட்டாங்க. அதில் இந்த ஆதவர்ஜனாகிறான் இல்லை, இந்த விஷயத்துக்கு வரேன். அந்த ஆதவர்ஜனாகிறான்ல, ஆதவர்ஜனா திருட்டில் அடைச்சிட்டு அந்த பொறுக்கி புறம்போக்கு தாயோலி மாமன் ஆதவர்ஜனா, அவன் இஷ்டத்துக்கு அவன் பேசுறது. அவன் என்ன சொல்கிறான்னா, எங்கள் தலைவர், எங்கள் தளபதி விஜய், டே பாபாடா தளபதின்னு விஜய் சொன்னீங்கன்னா வருத்தத்திலே மாடிக்கு 67 செருப்பால் அடிப்பேன். இந்திய அரசியல் தளபதி என்று சொன்னால் எங்கள் தலைவர் ஸ்டாலின். இவனை குடிகாரன்னு சொல்லு, விஜயை பொம்பளை பொறிக்குன்னு சொல்லு, தற்கூரின்னு சொல்லு, காப்பியடின்னு சொல்லு, ஃப்ராடுன்னு சொல்லு, பொம்மாளம் விஜயை தீய சக்தின்னு சொல்லு, தளபதின்னு சொல்லக்கூடாது. இவன் சொல்கிறான் எங்கள் தலைவர் விஜயை தான் அரசியலில் பார்த்து இன்றைக்கி சிஎம் எல்லாம் காப்பி அடிக்கிறார். டேய் நேரண்டா, என்னடா பண்ணுறது, இங்கே எனக்கும் டைம் சரியில்லை, கொஞ்சம் உண்மையான தொண்டை கோபம் வரும். நான் ஒன்றும் துட்டு சம்பாதிக்க திமுகவில் பேசுறது இல்லை, உண்மையான தொண்டை உணர்வுள்ள பேசுகிறேன். அவன் சொல்கிறான், அவன் ஆதவர்ஜனா சொல்கிறான், அவங்க அம்மாவை விஜய்கிறான்ல, அவங்க அம்மாவை அந்த தாயோலி மகன் தற்கூரி விஜய், அவனை பார்த்து நம்ம முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்களுக்கு காப்பி அடிக்கிறாராம். நம்ம முதலமைச்சர் தலைவர் தளபதி அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் இவனை பார்த்து காப்பி அடிக்கிறாங்களாம். யார்? விஜயை பார்த்து. அவர் போடுற மாதிரியே பேண்ட்டு போடுறாங்களாம், அவர் போடுற மாதிரியே சட்டை போடுறாங்களாம், அவர் மாதிரியே ரேம்ப் அந்த இதில் மாநாட்டிலலாம் நடந்து வராராம், அவர் மாதிரியே வண்டியில் துண்டை சுற்றி வராராம், எல்லாம் அவரே காப்பி அடிக்கிறாராம். டே 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 ஆதவு, இதெல்லாம் நாங்கள் 30 வருஷத்துக்கு முன்னாலே பண்ணிட்டோம்டா. டே லோஃபர், இந்த துண்டை இப்படி சுற்றுறது தளபதி 52 வருஷம் உழைச்சிட்டு இடத்த வந்திருக்காரா. டே 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 எச்சப்பொறிக்கு புறம்போக்கு தாயோலி மவனை, டே பாஸ்டட் பிம்ப், டே ஆதவர்ஜனா, என்ன உங்கள் மாமனாருக்கே தெரியுமா என்னன்னு தெரில. குடும்பமாடா உங்கள் மாமியார் என்னடா ஏடிஎம் இருக்கிறா, உன் சொந்தக்காரன் சகலப்படியாமல் பாண்டிச்சேரியில் கட்சி ஆரம்பிச்சுக்கிறான், அவன் பாண்டிச்சேரியில் கட்சி ஆரம்பிச்சுக்கிறான். உங்கள் மாமன் பொண்டாட்டியே ஒன்று காரி துப்புது. குடும்பப்படா உங்கள் மாமனார் கேட்டுப்பார் மாட்டினுங்க, அந்த ஆள் கூட தெரியுமா என்னன்னு தெரில. 30 வருஷத்துக்கு முன்னாலே நடந்து வந்த ஒரு தலைவர் தளபதி, டேய் நீங்கள் நடத்துறீங்களே மாநாடு, அவங்க பார்த்தா அவன் வந்தானே இப்போ வேலூர் அகரஞ்சேரிக்கு, அவங்க அம்மா விஜய் வந்தானே, அந்த தற்கொலை எவ்வளோ நேரம்டா பேசினான், அவன் எவ்வளோ நேரம் படித்தான் பேசினானா, படித்தான் எவ்வளோ நேரம் படித்தான், ஸ்கிரிப்டு, அந்த ஸ்கிரிப்டை எவ்வளோ நேரம் படித்தான் அவன், 15 நிமிஷம் படிச்சிருப்பானா. வந்த உடனே நேராக சுந்தரா டாஸ் பஸ் மேலே ஏறினா 15 நிமிஷம் படித்தான், போயினேன்ட்டான். அது மாநாடா டே, எங்கள் தெருமுனை கூட்டமே 4 மணி நேரம் நடக்கும்டா. மாநாடுனா எப்படி தெரியுமா, டே புறம்போக்கும் டே ஆதவர்ஜனா லோப்பரு 3 நாள் நடக்கும் மாநாடு. முதல் நாள் ஊர்வலம், 2ஆவது நாள் கட்சி பேச்சாளர்கள்லாம் பேசுவாங்க, 3ஆவது நாள் கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள், அனைத்து கட்சி தலைவர் பேசி, கடைசியில் இனமான பேராசிரியர் தலைவர் தளபதி டாக்டர் கலைஞர் பேசி மாநாடு முடிப்பாங்க. 3 நாள் நடக்கும் மாநாடு. இப்போல்லாம் 2 நாள் மாநாடு நடத்துகிறோம். என்ன நீங்கள் நடத்தது மாநாடாது, டே டே புறம்போக்குனா ஐயா, அது மாநாடா இது? அப்போவே அந்த ஊர்வலம் நடந்துச்சுன்னா, டே லோப்பர், டே ஆதவர்ஜனா அவனுக்கு சொல்கிறேன். அப்போ அந்த ஊர்வலம் நடக்கும் பாரு, ஊர்வலம் நடந்துச்சுன்னா சாயங்காலம் மதியம் 2 மணிக்கு ஊர்வலம் ஆரம்பிக்கும்.
4:30 அந்த ஊர்வலம் பார்வையிடுற மேடைக்கு தலைவர் கலைஞர் வந்து உட்காந்துருவார். கட்சியின் முன்னணி தலைவர் பேராசிரியர்லாம். முதல்ல தலைவர் தளபதி வருவார். இன்னொரு முறை விஜய தளபதினு சொன்னால் உங்கள் அம்மா ரெடி ஆதரிச்சுனா அவங்க அக்காட ஊழி சிறுப்பால் அடிப்போம். உன்னையும் சரி அந்த பொரோட்டக்காட மாஸ்டர்கிறான் பாரு அந்த புஷியானந்த அவங்க அம்மாவோட அவனையும் சரி எங்கள் தலைவர் தளபதி வருவார். இளைஞரணி என் சூரனில் வருவார். கருப்பு சோப் டை கட்டினர் கையில் ஒரு ஸ்டிக் வச்சுன்னு சும்மா 2 லட்சம் இளைஞரோட பின்னால் வருவாங்க. நான் இதெல்லாம் சொல்கிறது எப்போ தெரியுமா டாடே உங்கள் அம்மாவில் மதிமுகன்னு ஒரு கட்சி திமுகலேருந்து பிரியத்துக்கு முன்னால் 4 மணிக்கு தளபதி ஆரம்பித்தார்னா நடந்து வந்து நள்ளிரவு 2 மணிக்கு தான் பார்ப்பார் தலைவர். நள்ளிரவு 2 மணி தான் தலைவர் பார்ப்பார். அவ்வளோ தூரம் நடப்பார். இந்த ஊர்வலம் முடியறதுக்கு காலையில் 10 மணி ஆகிடும். இப்போ மதியம் 4 மணிக்கு ஆரம்பித்து காலையில் 10 மணி ஊர்வலம் முடியறதுக்கு அந்த 10 மணி வரைக்கும் கலைஞர் மேடையில் உட்காந்துருப்பார். அதன் பிறகு ரூமுக்கு போயிட்டு 11 மணிக்கெல்லாம் மாநாட்டு கடலுக்கு வந்துடுவார். இதுதான்டா மாநாடு, திமுக வரலாறு. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. நீங்கள்லாம் ஏன்னு கேட்டிங்கன்னா விருந்தாளிக்கு போந்த ப்ராஸ்டியூட் சன்ஸ் நீங்கள்லாம் என்ன உங்களுக்கு இதெல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. கொஞ்சம் சொல்கிறோம் இவர் மாதிரி பார்த்து பேண்ட்டு போடுறாராம், அவர் மாதிரி கையாட்டுறாராம், அவர் மாதிரி துண்டு போடுறாராம், அவர் மாதிரி துண்டு சுற்றுறாராம். டே புறம்போக்கு அவன் லட்சம் என்ன நான் பார்த்தேனடா. ஏண்டா அந்த பொறிக்கு மேங்கிறான் அவங்க அம்மாவில் அவன் விஜய். ஏண்டா உங்கள் பின்னால் ஒரு கூட்டம் வருதுப்பா. நானே என்னவோன்னு நினச்சேன். ஆனால் வேலூர் மாவட்டம் அகரஞ்சேரியில் நீங்கள் நடத்துனீங்களே மாநாடு மயிறு நிர்வாகிகள் கூட்டம்னு இப்படி தான் அழுவணும், இப்படி தான் நடிக்கணும்னு கூட ஸ்கிரிப்டில் எழுதி கொடுத்தனாடா. அதெல்லாம் பார்த்தீங்களா? நான் மொபைல் ஜெர்னலிஸ்ட் யூடியூப் சேனல் நேர்களை கேட்குறேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னாங்க அவன் எவ்வளோ பெரிய ஃப்ராடு 420 420 840 கேப் மாதிரி முள்ள மாதிரி முற்றோக்கி அவங்க அம்மாவில் விஜய் அவன் எவ்வளோ பெரிய கேடின்னு பார்த்துட்டீங்களா? அவன் எவ்வளோ பெரிய பேமானி ஜாடு மாடு லக்காடி பாடூஸ் அவன் விஜய் பார்த்தீங்களா? பேசினேங்கிறான். அவன் பேசுறதெல்லாம் நம்ம இதே மொபைல் ஜெர்னலிஸ்ட்டில் பேசிட்டோம். 2 லட்சம் பேர் பார்த்துருக்கீங்க. அதாவது பேசினே இருக்கும்போது என்னை விமர்சித்தா தமிழ்நாடு மக்களை விமர்சித்த மாதிரி அடி செருப்பாள நாய தொடப்பக்கிட்ட பிஞ்சிடும் அவங்க அம்மாவில். இவன் சொல்கிறான் தற்கொலை விஜய் என்னை விமர்சித்தா தமிழ்நாடு விமர்சிக்கிற மாதிரி ஒரு வீட்லேயும் நான் இருக்கிறேன். தமிழர்கள் உயிர் என்னோடு கலந்துருக்குது. தமிழர்களின் இடத்துலேருந்து பிரிக்க முடியாது. என் உயிர் தமிழிடத்தில் இருக்கிறது. என் உயிர் என்னை விட்டு பிரிஞ்சாதான் தமிழர்களிடமிருந்து என்னை பிரிக்க முடியும். விஜய் என்ன தமிழ்நாடான விஜய் என்ன விமர்சனம் பண்ணால் தமிழ்நாட்டு மக்களை விமர்சனம் பண்ணுற மாதிரி பேசிட்டு அப்படியே கொஞ்சம் தள்ளி போயிட்டு அப்படியே கண்ணில் அழுகுற மாதிரி இப்படி கை வச்சுங்க. அப்புறம் 3 மைக்கிட்ட வரான் சாரி. அப்புறம் பேச ஆரம்பிக்கிறான். ஏங்க இது இவர் பண்ணானே அது உணர்வுபூர்வம் பண்ணான்னு வச்சிங்கன்னா அவங்க அம்மா விஜய் நாடகம் ஸ்கிரிப்டில் எழுதி வச்சிருக்கான். இப்போ நான் பேசினேன் இல்லை தமிழ்நாடுன்னா விஜய் என்ன தமிழ்நாடு விஜய் விமர்சிப்ப தமிழ்நாட்டை விமர்சிக்கிற மாதிரி ஒரு தமிழர் விமர்சிக்கிற மாதிரி தமிழர்களுடைய உயிரில் ஒன்றரை நான் கலந்துட்டேன். என்னையும் தமிழர்கள் யாரும் பிரிக்க முடியாது. என் உயிர் பிரிஞ்சாதான் தமிழர்கள் என்னை பிரிக்க முடியும். என்னை விமர்சித்தா தமிழ்நாடு மக்களை விமர்சனம் பண்ணுற மாதிரின்னு அழுதான் இல்லை கீழே எழுதியிருக்கான். இது பேசிய பிறகு மைக்கிலிருந்து சற்று தூரம் வரவும் அதுவும் டைப் பண்ணிக்கிறான். இதை பேசிட்டா இல்லை மைக்கிலிருந்து சற்று தூரம் வரவும் பின்னாலே திரும்பி நிற்கவும் கண்களை துடைக்கவும் தலையை கீழே குடியவும் பிறகு திரும்பி பார்த்து மொல்லமாக நடந்து வந்து மைக்கு முன்னால் நிற்கவும் தலை குனிந்து விட்டு தலை நிமிர்ந்து விட்டு ஐ எம் சாரி என்று மெல்லிய குரலில் பேச்ச ஆரம்பிக்க வேணும். உங்கள் அத்தா அவனை என்னங்க பண்ணுறது? ஹலோ இப்படி தான் நடிக்கணும்னு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி கொடுத்துக்கிறான். அது சோசியல் மீடியாவில் வெளியே வந்துருச்சு. நான் போய் சொல்ல அது சோசியல் மீடியாவில். இப்போ காப்பி அடிக்கிறது யாரா? உங்கள் அத்தா காப்பி அடிக்கிறது யாரு? ஏண்டா நடிக்கிறது கூட பேசுறதான் பார்த்து படிக்கிறீங்க. இதே ஆதவர்ஜனா என்ன சொன்னா தெரியுமா? அந்த பொறுக்கி பையன் உங்க அம்மா அவன் என்ன தெரியுமா சொன்னா? இதே ஆதவர்ஜனா இதே மொபைல் ஜெனரேஷன் நம்ம பேசியிருக்கிறோம். ஒரே மேடியில் எங்க தலைவர் விஜயும் வருவார், சிஎம் வரணும், சிஎம் ஸ்டாலின் சார் வரணும். ஆனால் பார்த்து படிக்கிறதுக்கு பேப்பரில் எத்தனக்கூடாது, உதவியாளர் இருக்கக்கூடாது. ப்ரெஸ் மீட்டில் எங்கள் தலைவர் கூட சந்திக்கிறதுக்கு தயாரான்னு கேட்டான். யார்? அந்த உங்கள் அக்கால வழி உங்கள் அம்மாவில் அவன் ஆதவர்ஜனா அக்யூஸ் கேட்டான். உங்கள் அம்மாவில் யாரா ஈக்குவல்? அன்னை இந்திரா காந்தி ஆட்சியில் மிஸ்ஸாவை பார்த்தவர் அவரு யாரு? எவ்வளோ பெரிய தலைவர் அவரு இந்த பொறுக்கி பையன், பொம்பளை பொறுக்கி, குடிகாரன் ஆகி, எச்ச பொறுக்கி, பரதேசி பையன், ஒரு காம கூட்டத்தை கூட வச்சு ஆட்டை போட்டுக்கிற ஒரு காம கொடூர உங்க அம்மாவோட தாயொலிமாவன் இவன். இந்த தற்கூரி விஜய்க்கு யாரா ஈக்குவல்? உங்க அத்தா யாரு? இவர் வந்து பிரஸ் மீட்ல பார்க்காத படிக்கணும். அவங்க அம்மா அவன் என்ன பண்றான்? விஜய் ஸ்கொயரா படிக்கிறானே. அந்த பேப்பர் உருட்டு அவங்க பார்த்தா அவனுக்கு பேச வராது. ஒரு லீடர்னு சொன்னால் இன்செர்ட்னு வரணும், குறிப்போட வரணும். தலைவர் கலைஞரே சொல்வார் ஹோம்ஒர்க் பண்ணாமல் யாரும் மேடைக்கு போகக்கூடாது. அது பேர் ஹோம்ஒர்க்டா, காப்பி அடிக்கிறது இல்லடா. உங்க அத்தா ஆதவர்ஜனா காப்பி அடிக்கிறது இல்லை. அவன் சொல்கிறான் இவனுக்கு பேசுறதோ எப்போ சாமி இவனுக்கு பேசுறது பாருங்க. ஒரு நேற்று ஒருத்தனை ஃபுல்லாக சரக்கு போட்டு நாங்கள் விஜய் கட்சியிலேருந்து என்ன சொன்னானே அவன்
ஒருத்தன் பேசினான், 2 பேர் 2 நம்பரில் என்கிட்ட பேசினாங்க. இது மாதிரிலாம் நிறைய கால் எடுக்கும். இப்போ தான் விஜய் கட்சிக்கார் பேசிக்கிறான். பேசிட்டு நாங்கள் வந்து விஜய் கட்சி என்ன சொல்லுடான்னு. இல்லை எப்படி நீங்கள் பேசணும், உங்கள் அம்மா நீ எங்கேங்கிற இப்போது எங்கேங்கிற சொல்லு நான் வரேன்னு. இல்லைண்ணா மரியாதை தானே பேசுகிறேன். டேய் நீ எங்கடா ஆகிறேன்னு. நாங்கள் வந்து தூய சக்தி, நாங்கள் தூய சக்தி. டேய் அவன் பாரின் சரக்கு போடுறான், நீ சாராயம் குடிக்கிற, 2 பேரும் குடிக்கார நாய்ங்க தான், எங்கடாகிற நீ என்ன. ஃபோனை கட் பண்ணிட்டான். வீட்டில் 2 மரியாதைக்குரிய காவல்துறை அதிகாரிகள் இருப்பாங்க. என்னுடைய பாதுகாப்பதற்கு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் எனக்கு பாதுகாப்பு வந்திருக்கார். அது போலீஸ்கிட்ட போய் சொன்னேன். அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணி எங்கே நானும் கண்டுபிடிச்சிட்டானுங்க. போலீஸ் வராங்கன்னு தெரிஞ்சவனே ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு குடும்பத்தோடு எஸ்கேப் பண்ணவனுக்கு இன்னும் எங்கே போனானுங்க தெரில. அந்த மாதிரி தொடர்நடைங்கி ஜாடு மாடு பாடு பசங்க. நீங்கள் விஜய் 42 பேரை கொன்னான் கரூரில் 42 பேரை கொன்னான். அவனோட அஜாக்கிரதையால கொன்னான். ஸோ ஈஸ் ரெஸ்பான்சிபிள். அவன் தான் அது ரெஸ்பான்ஸ். அதுக்கு அப்போது அரெஸ்ட் பண்ணுறாங்கன்ன உடனே பணியூர் பக்கத்தில் விஜய் விட்டு இதே அம்மாவை மாதவர்ஜனா ஓடி போல, அவன் புரோட்டா கடை மாஸ்டர் புஷியானந்த ஓடி போல, அந்த எரும மாட்டுக்கு பண்ணிக்கு பிறந்த மாதிரி பண்ண அந்த ராஜ்மகன் ஓடி போல, அந்த ஐஏஎஸ் மயிர் ஆஃபீஸர் அந்த என்னது அருள் ராஜா விமல் ராஜா ஓடி எல்லாம் ஓடி போட்டிங்களா. டேய் நீங்கள் பேசுறீங்களா? அதில் இவங்கிறான் பாரு இந்த புஷியானந்தன். உங்களை யாருன்னா மிரட்டினா டிவிகே கட்சியில் இருக்கிறவங்க அந்த கிள பாடு சொல்கிறான். யாரு? புஷியானந்தன். உங்களை யாருன்னா மிரட்டினா கவலைப்படாதீங்க, ஒரே ஒரு ஃபோன் அடிங்க, 15 நிமிஷத்தில் உங்கள் வீட்டாண்ட 2000 பேர் நிற்பாங்க. அடி செருப்பால நாய. 15 நிமிஷத்தில் உனக்கு 2000 பேர் உங்கள் கட்சிக்காரன் நிற்பானே. ஏன்னா அதில் சில்லற பசங்க 2000 பேர் நிற்பாங்க. அப்படி என்ன புடுங்கிறது ஓடி போன அரெஸ்ட் பண்ணான உன்னை அரெஸ்ட் பண்ணுறது வந்துடுறாங்கன்னு. அப்போ ஏன்டா புடுங்கிறது ஓடி போனா என்ன சொல்ற நீ கோர்ட்டில் ஜாமீன் கேட்கும்போது பயில் கேட்கும்போது? எனக்கும் கரூர் நிகழ்ச்சிக்கு எந்த சம்மந்தம் இல்லை. நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணவங்க லோக்கல் மாவட்ட செயலாளர், அவங்கள போய் கேளுங்க என்ன எங்க தடுறீங்கன்னு. தொடர்நடிங்க பசங்களா, அம்மாடா தொடர்நடிங்க பசங்களா. இவன் சொல்கிறான் ஆதபட்சனா எங்களை பார்த்து காப்பி அடிக்கிறாங்க, எங்கள் தலைவரை பார்த்து காப்பி அடி. தலைவரடாவன் டேய், அந்த பொறுக்கி புண்டாம அவன் தலைவரடாவன், பொம்பளை பொறுக்கி நாய், குடிகார நாய், அவன் தலைவரடாவன். போகும்போது எப்படிடா போனான்? அகரஞ்சேர்லேருந்து என் பின்னால் யாரும் வராதிங்கன்னு சொல்லிட்டான். பார்த்தா பின்னால் 4 பொண்ணுங்க பாம்பேலேருந்து வந்துக்குதுங்க. சரக்கு பொண்ணும் கூட ஜல்சவா போகிறான். இவனை நம்பி 4 தற்கொலை கூட்டம் போது மேடையில் காப்பி அடிச்சு பேசுகிறான், அழுவுறதுக்கு நடிக்கிறான். யாரா தீய சக்தி? இதில் தீய சக்தி யாரு? அவன் தான்டா, விஜய் தான்டா தீய சக்தியை. தளபதி எங்கள் தலைவர் தளபதி விஜய் பார்த்து காப்பி அடிக்கிறாளா? அவங்க அம்மாவில் விஜய் பார்த்து காப்பி அடிக்கிறாளா? பாடூஸ் பையன் அவன் ஒரு ஆள். அவனை பார்த்து நாங்கள் காப்பி அடிக்கிறோம். விஜய் கதை ஒன்று சொல்லிட்டாடா அவனுக்கு. டேய் உங்கள் அம்மாவில் ஆது வச்சு நான் அக்கிஸ்டேன். எங்கள் அண்ணன் மாவீரன் நெப்போலியன் கில்லி படம் அது. அதில் கடைசியாக போலீஸாக வருவான். அதில் சிட்டி கமிஷனர் அடிப்பார் அண்ணன் மாவீரன் நெப்போலியன். அந்த படம் ஷூட்டிங்கெல்லாம் முடிகிற நேரத்தில் முடிஞ்சிருச்சு. கேரவனில் விஜயை பார்க்கறதுக்கு போகிறார். கேரவனில் விஜய் பார்க்கறதுக்கு போகிறார். எங்கள் அண்ணன் மாவீரன் நெப்போலியன், எங்கள் குடும்ப அண்ணன் மாவீரன் நெப்போலியன் கேரவனில் விஜய் பார்க்கறதுக்கு போகிறார். அவங்க உதவியாளர் கேட்டு வரான்ட்டு உள்ளே போய் 1/2 மணி நேரம் வரல. இவர் கூப்பிட்டு ஏன்டா நான் வந்துக்கிறேன்னு சொன்னால் என்னடா பண்ணோம் இருங்க, அவர் சொல்லாமல் நான் உள்ளே போட்டிதான். அவனை ஒரு தட்டு தட்டிட்டு உள்ளே ஏறினார். இவன் வெளியே வந்தான். விஜய் அண்ணே வெளியே வந்தான். வெளியே வந்து என்ன பிரச்சனை? அவன் தான் நான் தான் சொன்னேன், அவன் நான் சொல்லாமல் யாரையும் உள்ளே அனுப்ப மாட்டான். அப்போ கேட்டார் அண்ணன் மாவீரன் நெப்போலியன். எப்படி தெரியுமா கேட்டார்? டே விஜய், நீ ஒரு பழக்கா பையன் பச்சாயா முன்னால் ஏண்டா என்னுடைய சர்வீஸ் நீ ஒரு ஆளா, உனக்கிட்ட நான் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வரணுமா ஆன்னு சொன்னேன். என்ன அப்படி பேசுகிறேன்? ஒரு நிமிஷம் உள்ளே வாயம் கூட கொஞ்சம் பேசணும். உள்ளே போய் கவுத்தாப்பால் போட்டுன்னு இது யாருக்கும் தெரியாது உண்மை. நீங்கள் மொபைல் ஜெனில் சொல்கிறேன். எங்கள் அண்ணன் மாவீரன் நெப்போலியன் என்னடா சொன்னேன்? அனுமதி கேட்டு வரணுமா? அட பொறுக்கி நாயே, சினிமாவில் நடிக்கிற பொம்பளைங்களெல்லாம் உள்ளே கூப்பிட்டு கெடுத்து சாராயம் குஷ்டு உக்கானுக்கிற நீ, உன்னுக்கு நான் மரியாதை. அண்ணன் நெப்போலியனுக்கு எந்த படம் கிடையாது. சாப்பாடு டயட் தான். ஆள் தான் பார்க்குறதால உயரமாக மியூசிஷியன் இருப்பார். ரொம்ப அவர் குடும்பத்தில் நான் ஒருத்தன், என் குடும்பத்தில் ஒருத்தன் தங்கமான மனுஷன், தாய்ப்பால் மாதிரி சுத்தமான நெப்போலியன். அடி தவட மேலே விட்டாரு பாருங்க விஜய்க்கு அண்ணன் நெப்போலியன். ஏங்க கதவு மூடிக்குது, சத்தம் வெளியே கேட்குதுங்க. நெஞ்சில ஒரு மிதி, குஞ்சில ஒரு மிதி. விஜய்க்கு வெளியே வந்தவர் தான் அவங்க அம்மாவோட பிச்சு ஏற்றணும்னு வந்துட்டார் திருச்சிக்காரு. அடி சமாட்டி. அப்புறமா எவ்வளோ பஞ்சாயத்து பண்ணி தான் டப்பிங் ஆர்டிஸ்ட் அப்புறம் டப்பிங் போனார். இனிமே மற்ற பல படங்கள் விஜய் நடிக்கிறது வாய்ப்பு வந்துச்சு. 10 கோடி கொடுத்தாலும் அந்த பாடூஸ் பையன் விஜய் கூட நடிக்க மாட்டார். அவர் மாவீரன் நெப்போலியன். எங்கள் அண்ணன் மாவீரன் நெப்போலியன் கேரவேன்குள்ள நெஞ்சிலும் குஞ்சிலும் எட்டி வச்சாரே, மறந்து போச்சாடா அவங்க அத்தா. யாரடா காப்பி அடிக்கிறது? அம்மாவோட ஆத வச்சுனா செருப்பு பிடிச்சோட எச்சப்பொறிக்கு பாடூஸ் நாய்ங்களா. இவனை போய் காப்பி அடிக்காங்களாம். பரதேசி பையன் கண்டவனுக்கு போந்தவன் பொறுக்கி பையன். உங்கள் அம்மாவோட தாயொலி அவன் ஆளு உங்கள் ஆத்தான் விஜயா என் லவடாவான். டே ஆத வச்சுனா இருடா, இந்த எலெக்ஷன் முடிட்டுடா. டேய் இவன் சொல்கிறான் இனி சேகர் பாபுனால் விஎஸ் பாபுவான். சேகர் பாபு
உச்சா போறாருல, அதுக்கு சமம் கிடையாது அவன் விஎஸ் பாபு. அவன் துரோகி, திறனான். அண்ணன் சேகர் பாபு உணர்வுள்ள மாவீரன் வடசென்னையில். அவன் விஎஸ் பாபு சொல்கிறான் இவன் ஆதவர்ஜனா வச்சுன்னு. சேகர் பாபு எது எது தூக்குவாரோ அதெல்லாம் நான் தூக்குவேன். டேய் விஎஸ் பாபு, அவர் சேகர் பாபு, செயல் பாபு. வக்காளி ஒரு கருத்தரங்கத்தில் நாங்கள் சம்பவம் பண்ண இல்லை, செந்தில் வேலன் பேசும்போது அவனை ஒரு செயல்வீரல் கூட்டத்திலும் எங்கேயாவது தலைவரை பற்றி அனாவசியமாக பேசுனீங்க, வட சென்னையில் சென்னை கோட்டை அண்ணன் சேகர் பாபு அங்கே இருக்கிறாரு, பின்னு ஏற்றுருவோம். டே ஆதவர்ஜனா பேசுடா, உமால எலெக்ஷன் முடிட்டோம். ஜெயில் தாண்டி உனக்கு ஜெயில் தான். என்ன பொறுக்கி புறம்போக்கு பசங்களா.